உலகெங்கிலும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் பார்க்க போறோம். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள குரு பெயர்ச்சியாகி வரப்போறாரு. கடக ராசிக்கு குரு வரது வந்து 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி வராரு. அந்த கடக ராசி தான் குருவுடைய உச்ச வீடு. அதனால உச்ச பலம் பெற்ற குரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான யோகங்களை செய்ய போறாருன்னு பார்க்க போறோம். ஸோ மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு வரதுனால எதுவும் சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பான முறையில் நிறைய சிறப்புகள் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடக ராசி தான் வந்து குரு பகவானுக்கு உச்ச பலத்தை கொடுக்கக்கூடிய வீடு. உலகத்துக்கே நல்லது குரு உச்ச பலம் அடையிறது. குருவுடைய உச்ச பலம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்தானத்துக்கு மட்டும் இல்ல, அவர் இருக்கிற இடத்துக்கு மட்டும் இல்ல, அவர் பார்வைப்படக்கூடிய நிலைகள் எல்லாத்துக்குமே நல்ல யோக பலன்களை கொடுப்பாரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்களை கொடுக்க போறாரு. அது என்ன மாதிரியான யோகங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க போகுது. ஓராண்டு கடகராசியிலேருந்து அவர் கொடுக்கக்கூடிய யோகங்கள் ஆண்டாண்டுக்கும் உங்களுக்கு தொடர போகுது. உங்கள் வாழ்நாள் முழுவதுக்குமான ஒரு பலனாக இருக்க போகுது. அப்படின்றதுனால தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான யோக பலனை கொடுக்க போறாரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான கடக ராசிக்குள்ளே வரப்போகிறார். கடக ராசிக்குள்ளே வந்து உச்ச பலம் அடைய போகிறார். கடகராசி தான் குருவுடைய உச்ச வீடு, முழு பலம் பெறக்கூடிய வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த குரு உங்கள் ராசிக்கு யார்? அவர் உச்ச பலம் பெறது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுதியான முறையில் உங்களுக்கு பல வகையில் யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னு கேட்டிங்க, சிம்மராசிக்காரர்களுக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் தான். குரு வந்து உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதி. 5ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட பூர்வ புண்ணியம், குலதெய்வம், புத்திரஸ்தானம், மனோஸ்தானம் ஆகிய பல யோகங்களை கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பல ராஜயோகங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னாலே வந்து அரசனை போல வாழ பிறந்தவங்க தான். அப்படிப்பட்ட அமைப்புள்ள இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் சில தடைகள், காரிய தடைகள், செயல்களில் தடைகள், நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் இதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கலாம். இனி அந்த மாதிரியான சூழல்கள் வராது. நீங்கள் மனசில் நினச்சா போதும் அது சாத்தியமாகும். ஏன்னா உங்கள் மனோஸ்தானத்து அதிபதி தான் குரு பகவான், அவர் உச்ச பலம் அடைகிறார். அப்போ உங்கள் மனநிலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுதுன்னு அர்த்தம். அதுவும் சுபத்துவமான தன்மை கொண்ட குரு பகவானாக வர்றதுனால, நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து 100% எந்த ஒரு பிழையும் இல்லாமல் முழுமையாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான வெற்றியை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகுது அப்படின்றத சொல்லலாம். பொதுவாகவே வந்து சித்தர்கள் வாக்கின் அடிப்படையில் 12ஆம் இடத்துல, அதாவது 12ஆம் இடம்ன்றது வந்து ஒரு மறைவு ஸ்தானம் இல்லையா? ஸோ அந்த ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுபகிரகங்கள் நல்ல பலன்கள் தான் செய்வாங்க. அது சுக்கிரன் ஆகட்டும், தனித்த புதன் ஆகட்டும், வளர்பிறை சந்திரன் ஆகட்டும், எல்லாத்தையும் தாண்டி முழு உச்ச சுபகிரகம் சொல்லக்கூடியது குரு தான். அவர் வந்து 12ஆம் இடத்துல ஆட்சி உச்ச நிலையில் இருக்காங்க அப்படின்னா வந்து சிறந்த ராஜயோகம். அதாவது பல சுப காரியங்கள், சுப விரயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். எந்த அளவுக்கு சுப விரயங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு தனி மனிதனால் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுற அளவுக்கான பொருளாதார வளர்ச்சி அவங்களுக்கு இறைவன் கொடுப்பாங்க. இயற்கை கொடுக்கும். கிரகம் அதாவது குரு பகவான் கொடுப்பார் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறதுன்ற சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு எவ்வளோ பெரிய பொருளாதாரம் வேணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வரப்போகுது அப்படின்றதான் உண்மை. உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம், நீங்கள் எதிர்பார்த்த சம்பாத்தியத்தை சம்பாதிச்சு, அதெல்லாம் போக தான தர்மம், புண்ணியங்கள்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவுற இடத்துக்கு உங்கள் பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அரசனை போல வாழ பிறந்தவங்க நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து யாருக்கும் கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்கக்கூடியத தன்னுடைய வாழ்நாள் கடமையாக நினச்சி வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு இனி வர சில காலம் இப்போ முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அஷ்டம சனி, அதுக்கு முன்னாடி கண்ட சனி இப்படின்னு சனியோடைய நிலைகள் வந்து கொஞ்சம் தொந்தரவுகளாக இருந்திருந்தால் கூட, அந்த கஷ்டங்களில் உங்களால் நீங்கள் நினச்ச மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு வந்து நீங்கள் ஒவ்வொருத்தவங்க உங்களுக்கு உதவின்னு தேடி உங்கள்கிட்ட வர்றவங்களுக்கு செய்ய முடியாமல் இருந்திருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையிலிருந்து இனிமே அந்த மாதிரி விஷயங்களில் மனசில் என்ன நினச்சிங்களோ, யார் உங்களை தேடி வந்து ஒரு உதவின்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் செய்கிற அளவுக்கு பல நல்ல புண்ணிய யோகங்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரப்போகுது. உங்களோட பொருளாதார நிலை உயரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் இந்த பஞ்சனை ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் அமரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பல யோகங்களும் முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாரு. வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு நண்பர்கள் மூலிமா பல ஆதாயங்கள் கிடைக்க போகுது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு பல நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயமான முறையில் கிடைக்க போகுது. உங்களுடைய பொருளாதாரம் மேம்பட போகுது அப்படின்றது எந்த சந்தேகம் வேணாம். ஏன்னா குரு வந்து தனக்காரகன் இல்லையா? ஸோ தனக்காரகனாகவும் வந்து உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாகவும் வந்து அவர் உச்ச பலம் அடைகிறது உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தண்ணீரை நீங்கள் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து ஓராண்டு கடகராசியில் பயணிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு முழுமையாக உங்கள் வாழ்நாளுக்கு தேவையான பல முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. எப்படி பார்த்தாலும் குருவுடைய நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அப்படின்னால, அதாவது குரு முழு சுபகிரகம், அவர் உச்சம் பெறதுனால
எல்லோருக்கும் உலகளாவிய அளவில் மக்கள் அனைவருக்குமே வந்து சிறந்த யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அற்புதமான மாற்றங்களை உலகம் பார்க்க போகுது. நல்ல மாற்றங்கள் மக்கள் வந்து சந்திக்க போகிறீங்க. ஏற்கனவே பல சிக்கல்களில் உலகம் இருந்துகிட்டு இருக்கு. போர் பதட்டம், போர் சூழல், அதனால் விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருள் தட்டுப்பாடு, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய உலக நாடுகளுடைய தலைவர்கள் அவங்க மனசுலேயே நல்ல அமைதியும் சாந்தமும் குரு அருளால் கிடச்சி அவங்களே வந்து சரி மக்களை கஷ்டப்படுத்த வேணாம், நம்ம எடுத்த முடிவுகள்னால உலக மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, இனிமேல் அதுக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுக்க வேணாம், நம்ம எல்லாத்தையும் பொறுமை காப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு அமைதியும் சாந்தமும் ஏற்பட போகுது. குரு அருளால் நிச்சயமான முறையில் அந்த நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றத நானும் எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்கேன். குரு உச்ச பலம் பெறதுனால நமக்கு இருக்கக்கூடிய இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரப்போகுது அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். மேலும் வந்து நம்ம பல இடங்களில் சொன்ன மாதிரி 2020 2030 வரைக்குமான தசாப்தம் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது சர்ப்ப கிரகங்களோட பிடியில் இயங்கக்கூடிய ஒரு 10 ஆண்டுகள். ஸோ இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது ஒரு போராட்டமான காலம் தான். இந்த 2030க்கு அப்புறம் தான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய விடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் இந்த மாதிரியான இந்த 2026ஆம் ஆண்டு குரு உச்சம் அடையக்கூடிய இந்த காலம் 2025மே ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்களை மக்களுக்கு கொடுத்த ஒரு காலம் தான். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இப்படி 1-2 வருடங்கள் இந்த மொத்தம் 10 வருஷத்தில் ஒரு 2-3 வருஷங்கள் நமக்கு கண்டிப்பான முறை நல்லாயிருக்கும். அந்த வகையில் இந்த 2026 to 27மே ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. அதுக்கு முக்கியமான காரணமாக குரு பகவான் இருக்க போகிறார். இனி மெல்ல அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களும் நமக்கு நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்கும் அப்படின்றத நம்பிக்கையோடு நம்ம இருப்போம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்துக்கான முழு பலன், அதாவது ஒரு தனி நபருக்கான சரியான துல்லியமான பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோச்சார பலன்கள் மட்டும் கிடையாது. இப்போ கோச்சார அடிப்படையில் பார்த்தா உங்கள் ராசிக்கு குரு எங்கே இருக்கிறாரு அப்படின்றத வச்சு சொன்ன இந்த பலன்கள் வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள், ராசி அடிப்படையில் சொல்லப்பட்ட பலன்கள். இதை தாண்டி விதி, மதி, கதி அப்படின்னு 3 நிலைகள் நம்ம சொல்லியிருக்காங்க. விதி அப்படின்றது வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளோட பிறப்பு லக்னம், நம்ம பிறந்த லக்னத்தின் அடிப்படையில் இப்போ நடப்பு நேரம் என்ன, லக்னாதிபதி நிலை என்ன, தசாபுத்தி என்ன, அதை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். அதுக்கு அடுத்ததாக சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய மதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய கோச்சார பலன்கள், மற்றும் சந்திரன் இருக்கிற நிலையிலிருந்து மற்ற கிரகங்கள் ஏனைய கிரகங்கள் என்ன நிலையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்து சொல்லக்கூடிய பலன்கள். அதுக்கு அடுத்ததாக வந்து கதின்னு சொல்லக்கூடிய சூரியனை சுற்றி கிரகநிலைகள் எப்படி இருக்குது, தற்காலத்துலையும் சரி உங்களோட ஜான காலத்துலையும் சரி கிரகநிலைகள் எப்படி இருக்காங்கன்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இந்த விதமான எல்லா விதமான ஆய்வுகளையும் ஏற்படுத்தி நம்ம பார்க்கும்போது தான் ஒரு ஜாதகருக்கான முழுமையான துல்லியமான சரியான பலன்களை சொல்ல முடியும். எதிர்வரும் காலம் எப்படி இருக்குன்றதை சொல்ல முடியும். மேலும் வந்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கான துல்லியமான பலன்கள் தேவைப்படும் பட்சத்தில் இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவையும் வழிகாட்டுதலையும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். உறுதியாக மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த குருவுடைய பயிற்சி காலம் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கொடுத்து, நம்மளுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் கொடுத்து, பொருளாதாரம் பண விஷயத்தில் நமக்கு வந்து ஒரு தன்னிறைவு, ஒரு நல்ல முன்னேற்றம் வந்துருச்சு, ஒரு சேஃப் ஜோனில் நம்ம வந்துட்டோம், அதாவது ஃபினான்ஷியலாக நம்ம ஒரு சேஃபாக இருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துட்டாலே வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக மாறிடுங்க. ஸோ அதுக்கான காலம் இது நாள் வரையும் வராமல் இருந்துச்சு, இப்போ வந்திருக்கு. சந்தோஷமாக நம்ம அதை அனுபவிப்போம். நிச்சயமாக எல்லாருக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கண்டிப்பான முறையில் நிரம்ப இருக்க போகுது. அதுக்கு குரு முழுமுதற் காரணமாக இருக்க போகிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. குரு வரலால் இனி வர காலங்களில் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம்.